மனித வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி நம்மை பாதிக்கும்? அது எப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை கொடுக்கும் என்பதை குறித்து இந்த சிம்சோன் ஐயாவின் சரித்திரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். நியாயாதிபதியாகிய சிம்சோன் அவர் தன் வாழ்க்கையில் செய்த தவறு என்ன? அதை நாம் பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி நம்மை பாதிக்கும்? அது எப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை கொடுக்கும் என்பதை குறித்து இந்த சிம்சோன் ஐயாவின் சரித்திரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். நியாயாதிபதியாகிய சிம்சோன் அவர் தன் வாழ்க்கையில் செய்த தவறு என்ன? அதை நாம் பார்க்கலாம். அவர் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து பெலிஸ்த பெண்ணை நேசித்தார். கர்த்தரே இப்படி ஒரு காரியத்தை நடத்த ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக சிம்சோன் தன் பெற்றோர்களுடன் முதல் முறை சென்று பெண்ணை பார்த்து வருகிறார். இரண்டாவது முறை திருமணத்திற்காக தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு அதே பாதையில் செல்லுகிறார். அப்படி அந்த பாதையில் செல்லும் போது திம்னாத் திராட்சை தோட்டத்தின் அருகே வந்தபோது சிம்சோன் ஐயாவுக்கு ஞாபகம் வருகிறது. நாம் ஒரு சிங்கத்தை இந்த இடத்தில் கொன்றோமே என்ற நினைவு வருகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார்? அதாவது முதல் முறை வந்து சென்று சில நாட்கள் ஆன பின்பு இந்த கதை நடக்கிறது. அதாவது 2-3 மாதங்கள் இருக்கலாம். இப்படி நாட்கள் கடந்த உடனே இரண்டாம் விசை அந்த பாதையில் வருகிறார். திருமணத்திற்காக வருகிறார். அப்படி வரும்போது அவர் கொன்று போட்ட சிங்கத்தின் நினைவு வருகிறது. உடனே சற்று பெற்றோர்கள் நடந்த பாதையில் போய் கொண்டிருக்கும் போது சிம்சோன் சற்று வழி விலகி அந்த சிங்கம் கொன்று போட்ட இடத்திற்கு போகிறார். அங்கு போய் பார்க்கும்போது சிங்கத்தின் உடல் எல்லாம் கெட்டு போன பின்பு அதன் எலும்புகள் மட்டும் இருக்கிறது அந்த இடத்தில். அந்த எலும்புகள் கூட்டு நடுவில், இந்த எலும்பு கூட்டின் நடுவில் ஒரு பெரிய தேன் ஆடை இருக்கிறது. தேன் பூச்சிகள் தேன் கட்டி வைத்திருக்கிறது. இதை பார்த்த உடனே சிம்சோன் அந்த தேன் அடையை எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து வருகிறார். அந்த தேனை சாப்பிட்டு கொண்டே நடந்து வருகிறார். அதை எடுத்து தன் பெற்றோர்களுக்கும் கொடுக்கிறார். அதாவது தேனானது ஒரு அடையில் உள்ளே இருக்கும். புள்ளி புள்ளியாக இருக்கிற ஒரு தேன் அடை இருக்கும். அதன் உள்ளே தேன் துளிகள் இருக்கும். தேன் அடையை பிழிந்தால் அதிலிருந்து தேன் வரும். இப்படி அவர் அந்த தேனை சாப்பிட்டு கொண்டே தன் பெற்றோர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறார். பெற்றோர்களும் அந்த தேனை சாப்பிடுகிறார்கள். இப்படி சாப்பிட்டு கொண்டு முடிந்த பின்பு திம்னாத்தூருக்கு போய் சேருகிறார்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு சென்ற போது அங்கிருக்கிற அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அங்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. திருமணம் முடிந்தது. திருமணம் நடந்த பின்பு அங்கு ஒரு வழக்கமாய் இருந்தது. அந்த திருமணமான மாப்பிள்ளை அவர் தன் பெற்றோருக்கு விருந்து செய்வது வழக்கம். தன் பெற்றோருக்கும் பெரியோர்கள் எல்லோருக்கும் விருந்து செய்வது வழக்கம். இது 7 நாட்கள் நடைபெறும். இப்படிப்பட்ட 7 நாட்கள் விருந்தை சிம்சோன் ஐயா செய்தார், கொடுத்தார், விருந்து கொடுத்தார் எல்லோருக்கும். அப்படி இருக்க மணமகள் வீட்டார், மணமகன் வீட்டார் எல்லோருமாக விருந்து புசித்து வந்தார்கள். எப்படி அந்த 7 நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம், அதாவது பெண் வீட்டார் மாப்பிள்ளையோடு கூட இருப்பதற்காக 30 நண்பர்களை, வாலிபர்களை அழைத்து வந்தார்கள். திருமணமாகாத 30 பேரை அழைத்து வந்தார்கள். அவர்கள் மாப்பிள்ளை கூடவே இருந்து ஒரு பழகுவதற்காக ஒரு 7 நாட்கள், விருந்து நாட்கள் முடியும் வரை அவர்கள் அங்கு இருப்பார்கள், கூடவே இருப்பார்கள். இப்படியாக அந்த காரியம் நடந்தது. இப்படி அந்த 30 பேரும் சிம்சோனுடன் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. சிம்சோன் ஒரு விடுகதை சொன்னார். இந்த விடுகதையை நீங்கள் விடுவித்தால் நான் உங்களுக்கு ஒரு செட் மாற்று வஸ்திரத்தை கொடுப்பேன். அந்த காலத்தில் இப்பொழுது போல ஒவ்வொருவரும் அதிகமான துணிமணிகளை நாம் வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்கிறோம்.
அதிகமான துணிகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் வைத்திருப்பார்கள். மாற்று வஸ்திரம் ஒன்று வைத்திருந்தால் அவர்கள் பெரிய பணக்காரர்களாய் இருப்பார்கள். துணி என்பது அந்த காலத்தில் மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட 2 அல்லது 3 வஸ்திரங்களை வைத்திருப்பதே அதிகம். சிம்சோனோடு பேசி பழகுவதற்காக, பொழுதுபோக்கிற்காக 30 நண்பர்களை பெண் வீட்டார் கொண்டு வந்து விடுகிறார்கள். நண்பர்கள் ஒரு 30 பேரை கொண்டு வந்து சிம்சோனுடன் கூட இருக்கும்படி அந்த பெண் வீட்டார் கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த 30 பேரும் சிம்சோன் கூடவே இருக்கிறார். இப்படியாக அவர்கள் நண்பர்களோடு பேசி பழகிக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். இது சந்தோஷப்படுவதற்காக அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்வது வழக்கம். இப்படி இருக்கையில் சிம்சோன் அந்த நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் ஒரு விடுகதை சொல்லுகிறேன். அந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்களா? அப்படி நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் மாற்று வஸ்திரங்களை எனக்கு நீங்கள் தர வேண்டும். மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் தர வேண்டும். அதாவது மாற்று வஸ்திரம் என்பது உடைகளும், துப்பட்டி என்பது மேலே போர்த்தி கொள்கிறது, ஷால் போல போட்டுக் கொள்ளுகிற ஒரு உடையாகவும் இருக்கிறது. இப்படி நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நான் 30 மாற்று வஸ்திரங்களையும் 30 துப்பட்டிகளையும் தருகிறேன். ஒருவேளை நீங்கள் அதை சொல்லாவிட்டால் எனக்கு 30 மாற்று வஸ்திரங்களையும் 30 துப்பட்டிகளையும் தர வேண்டும் என்று சிம்சோன் கூறினார். இதை கேட்டதும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எப்படியும் நாம் சொல்லிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் ஒப்புக்கொண்டார்கள். உடனே சிம்சோன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்ததென்ன என்று விடுகதையை சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த வாலிபர்கள் புரியவில்லை. அவர்களுக்கு விடுகதையின் விளக்கம் தெரியாமல் புலம்புகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்படி இருக்க 3 நாள் விருந்து செய்கிற நாட்கள் முடிகிறது. 3ஆம் நாளிலிருந்து அவர்களும் போராடி பார்க்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. 3ஆம் நாள் சிம்சோனின் மனைவியை அழைத்து, நீ உன் கணவனிடம் கேட்டு சொல், இந்த விடுகதைக்கு பதில் என்ன என்று நீ அன்பாக பேசி கொஞ்சம் கேட்டு சொல் என்று கேட்கிறார். இப்படி சொன்னதும் அந்த பெண்ணும், அப்படி நீ விடுகதையை கேட்டு சொல்லாவிட்டால் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் நாங்கள் கொளுத்தியே விட்டு விடுவோம், நாங்கள் எரித்து விடுவோம், எங்கள் உடைமைகளை பறித்து கொள்ள விடுகதை சொல்லி எங்களிடம் இருக்கிற துணிமணிகளை நீங்கள் பறித்து கொள்ள கொள்ளையடிக்கவா எங்களை நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று இப்படியாக சொல்லி மிரட்டுகிறார்கள். இதை கேட்டதும் அந்த பெண் பயப்படுகிறார், பெலிஸ்த பெண். இப்படி இருக்க சிம்சோனிடம் அவள் பேசுகிறாள். எனக்காக இந்த ஒரு விசை அந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்கள் என்று தன் கணவனிடம் கேட்கிறார். சிம்சோன் பதில் சொல்ல மறுக்கிறார். என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் கூட நான் இதை சொல்லவில்லையே, உனக்கு எப்படி சொல்லுவேன் என்று சிம்சோன் சொல்லுகிறார். அதற்கு அந்த பெண், இல்லை, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். உண்மையாக நீங்கள் என்னை நேசிப்பதாய் இருந்தால் அதற்கு விடை சொல்ல வேண்டும் என்று நச்சரிக்கிறாள். மிகவும் தொல்லை கொடுக்கிறாள், வேதனைப்படுத்துகிறார், எரிச்சல் மூட்டுகிறாள். இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுப்பதினால் சிம்சோன் மிகவும் மனம் உடைந்து, மனம் வேதனை அடைந்து கஷ்டப்படுகிறார். இப்படி இருக்க 7ஆம் நாள் வருகிறது. இப்படி அந்த விருந்து நாட்களில் இந்த கடைசி 3 நாட்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிம்சோன் தன் மனைவியிடம் சொல்லிவிடுகிறார். அவள் அழுது அரட்டி பயங்கரமாக தொல்லை கொடுக்கிறார் தன் கணவனுக்கு. இப்படி இருக்கையில் மனம் உடைந்து சிம்சோன் கடைசி நாளில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். அதாவது, பலவான இடத்திலிருந்து பட்சணமும் அதற்கு பதில் சிங்கத்தின் உடலில் இருந்து தான் எடுத்த தேன் கூட்டை அவர் சொல்லுகிறார். இப்படியாக இதுதான் அதற்கு பதில் என்று சொல்லிவிடுகிறார். இதை தெரிந்து கொண்ட அந்த பெண் உடனே சிம்சோனின் தோழர்களை அழைத்து அவர்களிடம் சொல்லிவிடுகிறார். இப்படி நடந்த பின்பு அவர்கள் அந்த நண்பர்கள் ஓடி வந்து சிம்சோனிடம்
சொல்லுகிறார்கள். நாங்கள் பதில் கண்டுபிடித்து விட்டோம். சிங்கத்தின் உடலில் இருந்து தேன் வந்தது என்று இவர்கள் விடுகதையை சொல்லிவிட்டார்கள். அதற்கான பதிலை. இதை கேட்டதும் சிம்சோன் மிகவும் வேதனைப்பட்டு, என் கிடாரியால் என்னை நீங்கள் உழாவிட்டால் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி, தன் மனைவியின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு மிகவும் கோபமடைந்தார். அதன் பின்பு அவர் என்ன செய்தார், என்ன சம்பவம் நடந்தது என்பதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.